கிறிஸ்துக்கள் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகி பெருக கடவுது என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை உண்மையாய் அர்ப்பணித்திட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் செய்தியை பார்க்க போகிறோம். உண்மையாக அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் என்ற ஒரு தலைப்பு. இதற்கு ஆதாரமாக நாம் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் நம்மை ஒரு மேலான ரட்சிப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அநேக காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். அது என்னென்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய வார்த்தை வசனங்கள், இரண்டாவதாக தேவனுடைய பரிசுத்த ஆவி, அவர் தம்முடைய ஆவியை தந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளவும் அதை நாம் அதற்கு கீழ்ப்படியவும் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது, சாத்தான் கூட ஒரு விதத்தில் இந்த ரட்சிப்புக்கு நம்மை வழி நடத்துகிறார். அது எப்படி என்றால், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும்படியாக அநேக தீமையான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மை பாவத்துக்கு தூண்டும் போது நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த சாத்தான் அங்கே செயல்படுகிறார். அப்படியே அதன் பிறகு தேவனுடைய தூதர்கள் இந்த ரட்சிப்பிற்கு நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அப்படியே நாம் பார்க்கும்போது இயற்கை, தேவனுடைய இயற்கை என்று சொல்லும்போது பெரும் காற்று, அப்படியே நெருப்பு கூட நமக்கு சில இடங்களில் உதவி செய்கிறது. இதை நாம் உதாரணத்துக்கு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வரும்போது அங்கே பெரும் காற்று அடித்து அந்த செங்கடலை பிளந்து போகும்படி செய்து அந்த செங்கடலை கடக்கும்படியாக செய்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய இயற்கை, அந்த காற்றுகள் கூட நாம் ரட்சிப்படைவதற்கு சில உதவிகளை செய்கிறது. நெருப்பு கூட அப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறது. அப்படியே சாதாரண உலக ஜனங்கள் கூட நமக்கு ரட்சிப்புக்கு உதவி செய்கிறார்கள். அது எப்படி என்றால், அவர்கள் நம்மை கோபமூட்டும் விதமாக அநேக காரியங்களை செய்வார்கள், நம்மை திட்டுவார்கள். அப்படி செய்யும் போது தேவன் நம்மை பரீட்சித்து பார்க்கிறார். நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இப்படிப்பட்ட மனுஷர்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள
இப்படிப்பட்ட உலக ஜனங்களை கூட தேவன் பயன்படுத்துகிறார். இப்படியாக இவ்வளவு விஷயங்களும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இவைகளை நாம் இந்த நாளிலே பார்க்க போவது தேவ தூதர்கள் மட்டும். அவர்கள் எப்படி நமக்காக வேலை செய்கிறார்கள் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த தேவதூதர்கள் மற்ற எல்லா காரியங்களை விஷயங்களை பார்க்கிலும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறார்கள். அது எந்த அடிப்படையில் என்று நாம் பார்க்கும்போது, இந்த தேவதூதர்கள் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அவர்கள் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் அவர்கள் மாம்சத்திலே கூட தேவைப்படும் நேரங்களில் வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள். இதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆனால் மற்றவைகள் எல்லாமே அப்படி இல்லை. தேவன் கொடுத்துட்ட வேலையை அவைகள் செய்து கொண்டு அப்படியே இருக்கும். அதனால் இந்த தேவதூதர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது இந்த தேவதூதர்கள் குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நம்முடைய ரட்சிப்பிற்கு அவர்கள் எப்படியெல்லாம் நமக்காக வேலை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய கிரியைகள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார். பாருங்கள், உலகத்தில் அநேக சபைகள் இருக்கிறது. அந்த சபைகள், சில சபைகள் ஒரே நேரத்தில் கூட ஆராதனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் அங்கே ஜெபிப்பார்கள். இந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆனால் ஒரே தேவன், எல்லாவற்றையும் ஒரே தேவன் ஒரே நேரத்தில் எப்படி கேட்கிறார்? இதை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அதிலே சில கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில், அதிகாலையில் இல்லாவிட்டால் சாயங்காலத்தில், ஒரே நேரத்தில் கூட ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் ஒரே நேரத்தில் எல்லாருடைய ஜெபத்தையும் எப்படி கேட்கிறார்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எல்லாருடைய யோசனைகளை, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில், அநேகருடைய ஜெபத்தை ஒரே நேரத்தில் கேட்கிறார். எல்லாருடைய யோசனைகளை அவர் எப்படி ஒரே நேரத்தில் அவர் கேட்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார். இதற்கு நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு நேரடியாக வேதத்திலே எந்த பதிலும் நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கு நமக்கு ஓரளவுக்கு அதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக 2 வசனங்கள் இருக்கிறது. நேரடியாக வசனங்கள் இல்லை. பாருங்கள், நேரடியான பதிலாக இருக்காது.
ஒரு வசனம் படிங்கள். முதலாவது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அங்கே அயூதா தேசத்து ராஜா ஆசாவை பார்த்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பாருங்கள், உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனம் கூட நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எல்லாரையும். அப்ப உலகத்தில் உள்ள நல்லவர், தீயவர், கிறிஸ்தவர் எல்லாருடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லோரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். இங்கே அவருடைய கண்கள் எல்லா மனுக்குலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய கண்கள் என்றால் அந்த கண் நம்மை பார்க்கத்தானே செய்யும் என்று நாம் நினைப்போம். ஆனால் கண்கள் என்றால் அது எழுத்தின்படி லிட்டரலாக அது கண் அல்ல. கண் என்றால் அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம். இதன் மூலமாக உலகத்தையே அவர் பார்க்கிறார், எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்கிறார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட செயல்கள், சிந்தைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அப்படி என்றால் கண் என்றால் நேரடியாக அது கண்ணல்ல, தேவனுடைய மகா பெரிய வல்லமை, ஞானம். அதன் மூலமாக எல்லாவற்றையும் அறிக்கிறார். இதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது லார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், தேவனுடைய செல்வாக்கு மற்றும் இஸ் பவர் ஆஃப் நோயிங், அவருடைய அறிந்து கொள்ளும் வல்லமை. அவருடைய அறிந்து கொள்ளும் வல்லமை மற்றும் அவருடைய செல்வாக்கு மூலமாக எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளுகிறார். இந்த செல்வாக்கு என்ற சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் தான் இந்த தேவ தூதர்கள் வருகிறார். அவருடைய செல்வாக்கு என்றால் இந்த தேவ தூதர்கள் மூலமாக அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் நாம் இந்த சபைகளில் கூடியிருக்கும் போது தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் மூலம் நம்முடைய சிந்தை, நம்முடைய யோசனைகள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் வீட்டிலே எதையாவது நாம் யோசனை பண்ணி கொண்டு வேறு காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த தூதர்கள் மூலமாக தேவன் அறிந்து கொள்கிறார். தூதர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த
பிரதிநிதிகளாகிய தேவ தூதர்கள் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார். அதான் ஆதார வசனத்துல நம்ம படித்தோம். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்படி என்றால் உண்மையாக நாம் அர்ப்பணித்துட்டு தேவனுக்கென்று உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய தூதர்கள் நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு எது நடக்கும் நடக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு எல்லாவற்றையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 149 145 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அவருக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பாருங்கள், இப்படி நம்மை ரட்சிப்பதற்கு தேவ தூதர்களையும் பயன்படுத்தலாம், இல்லாவிட்டால் மனுஷர்களை கூட பயன்படுத்தலாம். நாம் முதலாவது பார்த்தது போல அநேக காரியங்கள் தேவன் மூலமாக, அநேக இயற்கையான காரியங்கள் மூலம் கூட நம்மை பயன்படுத்தி நம்மை பாதுகாப்பார், நம்மை ரட்சிப்பார். அதனால சங்கீதம் 145 அதிலே 3ஆம் வசனம் கூட கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. பார்த்தீங்களா? அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவர் நம்மை எப்படி கட்டுப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார், எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் நம்முடைய ஞானத்திலே அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. அதனால ரோமர் எழுதின நிருபத்துல கூட நமக்கு தெரியும் இந்த வசனம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. சகலமும் என்றால் பாருங்கள், தேவன் நமக்கு அது நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். ஆனால் அது நன்மைக்காகவே இருக்கும். அதனால தேவனுக்கு என்று உண்மையை அர்ப்பணித்திட்ட பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். இதற்கு நாம் சில உதாரணங்களை வேதத்திலே பார்க்கும்போது பாருங்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகிக்கப்பட்டார். தேவனுடைய ஆவி அங்கு தாவீதோடு கூட இருந்ததினாலே அவன் ஒரு சிறு வாலிப பையனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது மிகவும் பராக்கிரமசாலியான, பலத்திலே மிகுந்த யுத்த வீரனான அங்கே கோலியாத்தை சாதாரணமாக ஒரு கல் வைத்து அங்கே அவனை அடித்து வீழ்த்துகிறார். இது அவருக்கு நல்லதாக நடக்கிறது தேவ ஆவியினாலே. அதே சமயத்துல பாருங்கள், அங்கு ராஜாவாக இருந்த சவுல் அவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார். காரணம் நமக்கு தெரியும். அங்கே ஸ்திரீகள் பாடும்போது அங்கே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று அங்கே மாறி மாறி முறையாக பாடினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்பொழுது சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டு பாருங்கள்,
அங்கே தாவீதை கொலை செய்யும்படியாக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார். இது அவருக்கு கெட்டதாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் நன்மைக்காக. எப்படி என்று பார்க்கும்போது அவருடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அவர் ராஜாவாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி செய்யும்படியாக அவர் தகுதிப்படுத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் மூலமாக, வனாந்தரம், அங்கே அநேக பாடுகள் மூலமாக பக்குவப்படுத்தப்படுகிறார். அதனால எல்லாம் நன்மைக்காக தேவன் செய்கிறார். அப்படியே நமக்கு தெரியும், யோசேப்பு சகோதரர்களாலே அங்கே ஒளியில தள்ளப்படுகிறார். அவர் அப்படியே எகிப்துக்கு விற்கப்படுகிறார் அடிமையாக. அங்கு அநேக சூழ்நிலைகளில போகிறார். அநேக கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் முடிவிலே அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வரும்படியாக இந்த காரியங்கள் அது நல்லதாகவே நடந்தது. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முழுமையாக அர்ப்பணித்திட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நாம் ஒரு கேள்வி, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு, அதை செய்வதற்கு முன்பதாக தேவனிடத்திலே கேட்டு அதை செய்வார்களா, இல்லாவிட்டால் தாமாக அதை செய்வார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் இதற்கு எப்படி பதில் இருக்கும்? அவர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனாலே. அப்படி என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் தேவனிடத்திலே கேட்டு செய்வார்களா, இல்லாவிட்டால் அவர்கள் தாமாக செய்வார்களா என்றால் இது ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், நமக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும். நாம் பிரயாணப்பட்டு போகிறோம். சில நேரங்களிலே ஒரு சிறிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய விபத்து அதிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தூதர்கள் அந்த சிறிய விபத்து ஏற்படாதபடி காத்துக்கொள்வார்களா? இது எப்படி அவர்கள் தூதர்கள் அறிந்து கொள்ளுவார்கள்? அப்படியே பாருங்கள், ஒருத்தர் நம்மை பயங்கரமாக கேவலமாக நம்மை திட்டிக் கொண்டிருக்கிறார். இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தூதன் அந்த திட்டுகிறவனை தடை செய்து திட்டாதபடி செய்வாரா என்றால் தேவன் அனுமதித்திருக்கிறார். எப்படி தெரியும் அந்த தூதனுக்கு நீ திட்டாதே என்று தடை செய்வாரா என்று பார்த்தால் செய்ய மாட்டார். ஏனென்றால் பாருங்கள், தேவன் கிட்ட ஒவ்வொரு காரியங்களிலேயும் இந்த தூதர்கள் அனுமதி கேட்டுக்கொள்வார்கள். ஒவ்வொன்றையும் தேவனிடத்திலே கேட்டு 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 நமக்கு செய்வார்கள். சிறிய விபத்து ஏற்படுகிறதா, அது காரணம் பெரிய விபத்திலே மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும்படியாக அதை செய்கிறார் என்று அவர்கள் தேவனிடத்திலே கேட்டு அறிந்து அதை தடுக்க மாட்டார்கள். அப்படியே நம்மை சோதிக்கும்படியாக ஒருவர் திட்டுகிறார் என்றால் அதை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று கேட்டு அறிந்து உணர்ந்து கொண்டு அதை தடை செய்ய மாட்டார்கள். இவையெல்லாம் ரொம்ப ஒரு குயிக்
குயிக்கா, இன்னும் என்ன சொல்லுகிறார், மைக்ரோ செகண்ட்ல இவைகளை கேட்டு அவர்கள் தூதர்கள் அப்படியாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இன்னொரு காரியத்தை கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், தேவன் நீதியும் எல்லையற்ற ஞானத்தையும் உடையவராயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய இந்த சிருஷ்டிகளான அண்ட சராசரத்தையும் ஆள்வதற்கு சில பிரமாணங்கள், ரூல்ஸ், அவைகளை ஏற்படுத்தி வைத்து அவைகளை ஆளுகை செய்கிறார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது, நாம் இருக்கிற பூமி, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை எந்த வேகத்திலே அது சுற்ற வேண்டும், தன்னைத்தானே சுற்றுவது எவ்வளவு வேகத்திலே சுற்ற வேண்டும், சூரியனை சுற்றுவது எவ்வளவு வேகத்திலே சுற்ற வேண்டும் என்றெல்லாம் தேவன் நியமித்த ஒரு ரூல்ஸ், ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில அவைகளை அங்கே செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படியாக எல்லாவற்றுக்கும் தேவன் பிரமாணங்களை நியமித்து அவைகளை ஆளுகை செய்கிறார். அப்படியே பாருங்கள், இந்த புது சிருஷ்டிகள் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கு அர்ப்பணித்திட்ட புது சிருஷ்டிகளாகிய நமக்கு நாம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதற்காக என்னென்ன நடக்க வேண்டும் என்று சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களின்படி நாம் நடக்க வேண்டும். அந்த பிரமாணங்களை எல்லாம் தூதர்கள் அறிந்திருப்பார்கள். எப்படி மற்ற இயற்கை பிரமாணங்களை தூதர்கள் அறிந்திருக்கிறார்களோ அப்படியே இந்த புது சிருஷ்டிகள் வளர்ச்சிக்கு என்னென்ன பிரமாணங்கள் இருக்கிறது என்பதை தூதர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அப்போ ஒரு புது சிருஷ்டி எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி வாழ வேண்டும். இதை தேவதூதர்கள் அறிந்திருப்பதால் அந்த பிரமாணத்தை மீறி நடக்கும்போது தூதர்கள் உடனடியாக தேவனிடத்திலே அதை அறிவிப்பார்கள். இப்படி வேதத்திலே தேவன் ஒவ்வொற்றையும் அறிந்திருக்கிறார். புது சிருஷ்டிகளாகிய நம்மை அறிகிறார். உலகத்தையும் எல்லாருடைய செயல்கள், சிந்தனைகள், செயல்பாடுகளை தேவன் அறிந்து கொண்டே இருக்கிறார். இப்போ நாம் பாருங்கள், இந்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, அதுவும் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிற அந்த பரிசுத்த ஆவி சபைக்கு முதலாவது அப்போஸ்தலர்களுக்கு அங்கே ஊற்றப்படும் போது அதிலே ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்பதாக மாம்சீக இஸ்ரவேலரோடு தேவன் அவர்களோடு காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருந்தார். அவர்களுக்கு அநேக பிரமாணங்களை கொடுத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களை வழி நடத்தினார். இந்த காரியம் பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே
அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் இல்லை. அவர்கள் வேலைக்காரர், ஊழியக்காரர் என்ற ஒரு நிலையிலே தான் இருக்கிறார்கள். இதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், மோசேயை குறித்து அங்கே மோசேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒப்பிட்டு பேசும்போது எபிரேயர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நீங்கள் படிக்கும்போது மோசேயை குறித்து அங்கே என்ன படியுங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பார்த்தீங்களா, அங்க மோசையை குறித்து சொல்லும் போது பணிவிடைக்கார், ஊழியக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய வீடு, அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்புல கடவுளுடைய குடும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் அவருடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையை போல தேவன் பார்க்கிறார். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் வருகிறது. பழைய ஏற்பாட்டு மாம்சீக இஸ்ரவேலர் அவர்கள் பணிவிடைக்காரர், ஊழியக்காரர்கள் என்ற நிலையிலும் இங்கே அவர்கள் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய குடும்பத்திலே சேர்க்கிறவர்களாக. இதை நாம் இன்னும் யோவான் 1:12 கூட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நிலைக்கு வரும். அப்படியே இன்னொரு வித்தியாசம், ஒரு சேஞ்ச் எப்படி என்றால், அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள் ஒவ்வொன்றையும். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது காணாமல் விசுவாசிக்க வேண்டும். கொடுக்காதடா, பயங்கர சளி. தாத்தா கூப்பிடுறாங்க பாரு. இப்படியாக ஒரு மாற்றம் வருகிறது. அவர்கள் ஒவ்வொன்றையும் கண்டு விசுவாசிப்பார்கள். நாம் புதிய ஏற்பாட்டிலே காணாமல் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அங்கே மோசே அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்கள் சரியாக வழி நடந்து வருவார்கள். மோசே அங்கே மலையின் மேலே அந்த கற்பனையை வாங்கும்படியாக சென்ற போது 40 நாளைக்குள்ளாக இங்கே ஒரு விக்கிரகத்தை செய்து விட்டார்கள். அவர்கள் கண்டுதான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது காணாமல் விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்கே சபையை பற்றி சொல்லும் போது படிங்கள். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பார்த்தீங்க, விசுவாசித்து, நாம் என்றால் சபை அடையாளம். சபை விசுவாசித்து, காணாமல் அங்கே விசுவாசிக்க வேண்டும். அதனால பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்பு வரையிலும் நீங்கள் கண்ணால் பார்த்தாவது விசுவாசித்தால் போதும். அதன் பிறகு நீங்கள் கண்ணால் பார்க்காமலே விசுவாசிக்க வேண்டும். பார்த்தால் தான் நான் நம்புவேன் என்பவர்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு காணாமல் பார்க்காமல் என்னை நம்பி விசுவாசித்தால் அவர்கள் தான் எனக்கு வேணும் என்று அப்படியாக விசுவாச வகுப்பாரை தேர்வு செய்கிறார். இப்படி விசுவாசத்திலே வருகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய விசேஷித்த வழிகாட்டுதலின் கீழே கொண்டு வருகிறார்.
அப்படி பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் எப்போது நம்மோடு இருக்கிறவராக, தூதர்கள் மூலமாக நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால வசனம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது அந்த நேரத்திலே சொல்லப்படுகிற வசனம் பாருங்கள், மத்தேயு 28:20 சீசர்களுக்கு இப்படியாக பேசுகிறார். படிங்கள தோசனம் 28. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அங்கே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் சீசர்களை குறித்து அங்கே பேசுகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி, அவர்கள் என்றால் அன்றிலிருந்து அந்த சபையாக சேர்ந்து வருகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்மை வரையிலும் அவர்கள் கைக்கொள்ளும் விதமாக அவர்களுக்கு போதியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு ஒரு விசேஷித்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அது என்ன என்று நாம் பார்க்கும்போது பிலிப்பியர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பார்த்தீங்களா? அங்கே ஆண்டவர் இயேசு நாமத்தில் வானோர் என்றால் தேவ தூதர்கள், பூதலத்தோர் என்றால் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்கள், பூமியின் கீழானோர் என்றால் மரித்து போன ஜனங்கள் எல்லாரும் கூட அவர்கள் முழங்கால் முடங்க வேண்டும். அப்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் எப்போது பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, முதற் பேரானவர் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பிரவேசிக்க செய்தது எப்போ என்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து முதலாவதாக ஃபர்ஸ்ட் பார்ன் ஆக வருகிறார், அப்பொழுதுதான். இதை குறித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேர், ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் தி டெட். மரணத்திலிருந்து அப்படி உயிர்த்தெழுந்து முதற் பேராக வரும்போது அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதற் பேராக இருக்கிறார். எல்லா தூதர்கள் அவருக்கு கீழாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலம் அவருக்கு கீழாக முழங்கால் முடங்கும்படியாக அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மரித்து போனவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உயர்த்து வரும்போது எல்லாரும் அவருக்கு கீழாக வருகிறார்கள். அப்படி என்றால்
இயேசு கிறிஸ்து இங்கே உயிர்த்தெழும் முன்னால் ஒரு பிரதான தூதனாக இருக்கும்போது தூதர்கள் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லையா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை என்பதுதான் அர்த்தமாக வருகிறது. இது எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கடைசி நேரத்திலே அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கொண்டு போகும்போது அங்கே பேதுரு ஒருவரை அங்கே காதரை வெட்டுகிறார். அந்த காதை திரும்பி எடுத்து அங்கே ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைத்து கொண்டு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 26:53 பாருங்கள், படியுங்கள். 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பார்க்கிறோம். நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டார். இப்போ பிதாவின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் தூதர்கள். ஆண்டவர் இயேசு வேண்டிக் கொண்டால் அங்கே தூதர்களை அவர் அனுப்புவார். அதனால அதுவரையிலும் தூதர்கள் பிதாவின் கட்டுப்பாட்டிலே இருந்தார்கள். மரித்து உயிர்த்தெழுந்து முதற் பேர் ஆன பிறகுதான் அவர் தூதர்களுக்கு எல்லாம் மேலாக தேவன் அவரை உயர்த்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், இப்போ நமக்கு போடப்பட்டிருக்கிற தூதர்கள் நம்முடைய எல்லா காரியங்களை முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சொல்லுவார்கள். நாம் ஏதாகிலும் வீணான வார்த்தைகளை பேசினால், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத சிறிய பாவங்களை செய்தால், பாருங்கள், தேவையில்லாம நம்ம உலக காரியங்களில் ஈடுபட்டு ஒரு லேசியாக உலக காரியங்களோடு அப்படியாக போனால் எல்லா காரியங்களையும் முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் முதலாவது அறிக்கை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, பாருங்கள், நாம் பலவீனமான பாண்டங்கள், பாவத்தில் சுலபத்தில் நாம் போய்விடுவோம். பலவீனத்தில் பாவம் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். அப்படி நாம் பாவத்தில் சில சிறிய தீமையான காரியங்களுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்யும் போது தூதர்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இப்பொழுது இருக்கிறார். மத்தியஸ்த நமக்கு பரிந்து பேசுகிறவராக. படிங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய். பார்த்தீங்களா, நம்ம பலவீனத்திலே ஏதாவது தவறு செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தூதர்கள் அங்கே சொல்லிவிடுவார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசுவார். இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 8:34 நீங்கள் படித்து பாருங்கள். எபிரேயர் 7:25 இவங்களில் எடுத்த எல்லா வசனங்கள் பிதாவினிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இது எப்படி என்றால், ஒரு உதாரணம் சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே ஒரு நல்ல தாயார் தன்னுடைய பிள்ளை செய்கிற சிறிய தவறுகள், தீமைகளை தகப்பனிடத்திலே ஒரு பக்குவமாக ஒரு பக்குவமாக அங்கே
தகப்பனுக்கு அதிக கோபம் வராதபடி நம்முடைய பிள்ளை அவன் திரிந்து விடுவான், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஒரு பரிந்து பேசி சொல்லுவது போல ஒரு தாயாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். பாருங்கள், இங்கிலீஷ்ல அதை சொல்லப்பட்டிருக்கும் போது கவுன்சிலர் என்ற ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, இன்னொரு அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுவார். அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவர் போல இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவ தூதர்கள் மூலமாக இப்படியாக நம்மை கட்டுப்படுத்தி சீர்படுத்துகிற வேலையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தீமைக்குள்ள போகும்போது பலவீனத்தில் அப்படியாக வீண் வார்த்தைகளை பேசும்போது, கோபப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசி நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துகிறார், உணர்த்துகிறார். நம்ம நேர்மையாக கிறிஸ்துவின் சாயலுக்குப்பாக வரும்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறார், உணர்த்துகிறார், இருதயத்தில் உணர்வை கொடுக்கிறார், இது தவறு என்று நம்மை உணர்த்தி காட்டுகிறார். இப்படியாக பிதாவாகிய தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, புது சிருஷ்டிகளை இப்படியாக பாதுகாத்து பராமரித்து நம்மை வழி நடத்துகிறார். பாருங்கள், இது எல்லாருக்கும் அல்ல, முழுமையாக அர்ப்பணித்திட்ட அந்த சிறு மந்தை சபை வகுப்பாருக்கு மாத்திரமே இந்த விசேஷித்த ஒரு விதமான ஒரு வழி நடத்துதல், பாதுகாப்பு இருக்கிறது. தூதர்கள் மூலமாக அவர் பராமரிக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? அந்த சிறு மந்தைக்கு, அந்த சபை வகுப்பாருக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த கேர், விசேஷித்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்கள், எதிராளி ஆகிய சாத்தான், தேவனுக்கு எதிராளி, அப்படியே தேவனை அண்டி சேர்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவன் எதிராளியாக மாறுகிறான். அந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் இந்த தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு தூரமாக்கும்படி எப்படி பாவத்திலே தள்ளலாம் என்று அவன் முழு முயற்சி எடுத்து அவன் செயல்படுவான். அப்பொழுது இப்படிப்பட்டதான பாதுகாவல், பராமரிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சாத்தானை குறித்து படித்திருக்கிறோம். அவன் ஞானத்திலே சிறந்தவன், அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே சாத்தான் ரொம்ப அனுபவசாலியாக இருக்கிறார். ஆதாமிலிருந்து எல்லா உலக ஜனங்களை பாவத்தில தள்ளி தேவனுக்கு விரோதமாக தீமையில வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் பாவத்துக்கு விலகி, தீமைகளுக்கு விலகி தேவனிடத்திலே நாம் கிட்டி சேரும் போது அவன் நமக்கு எதிராளியாக மாறுகிறான். சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் நமக்கு எதிராளி ஆகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை பாதுகாக்கும் விதமாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட உள்ள தூதர்களையும் வைத்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், வசனம் நமக்கு தெரியும். எபேசியர்ல நாம் படிக்கிறோம். இதற்கு நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சபைக்கு எச்சரிக்கிறார்.
சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால சபை வகுப்பாருக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு தேவனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. சர்வாயுத வர்க்கம், அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், சர்வாயுத வர்க்கம் என்றால் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை நாம் சரியாக ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக போதனைகள் இருக்கிறது. அதிலே உண்மையான சத்தியம் எது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், நீதி நியாயத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு எந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் உடையவர்களாக, பாதரட்சியை அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் எப்படி வரும்? நாம் தேவனுடைய வசனத்தினாலே சத்தியங்களை அதிகமாக கேட்டு, வேதத்தை அதிகமாக தியானித்து உணர்ந்து கொண்டு இருக்கும்போது விசுவாசத்திலே வளர்கிறது. விசுவாசத்திலே குறைவுபட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால விசுவாசத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு, அப்படியே தலைக்கவசம், இரட்சணியம் என்னும் தலைக்கவசம், நமக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதம், சாவாமை, கனம், அழியாமை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இதை மனதிலே நாம் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் நம்மை எப்படி தேவனை விட்டு தூரமாக்கலாம், பாவத்திலே தள்ளலாம் என்று போராடி கொண்டிருப்பார்கள். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் நம்மை பாதுகாத்து பராமரித்து நமக்கு சத்தியங்களை கொடுத்து போஷித்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். இப்படியான சம்பவங்கள் வேதத்திலே நடந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் கூட சில காரியங்கள் அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார். இது நமக்கு நன்றாக தெரியும். நாம் அறிந்து கொள்ளும் விதமாக 2 காரியத்தை மாத்திரம் இங்கே நாம் பார்க்கலாம். இப்படியாக அன்றிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அடைய தூதர்களும் அவரை பின்பற்றுகிற, உண்மையாய் அவரிடத்தில் அர்ப்பணித்து அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட பாதுகாப்பு பராமரிப்பை கொடுக்கிறார். முதலாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அங்கே பேதுருவை அங்கே சிறையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கும் போது ஏரோது ராஜா முதலாவது ஒரு அப்போஸ்தலனை யாக்கோபை கொண்டு போடுகிறார். இது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது. இதை பார்த்து பேதுருவை கொலை செய்யும்படியாக சிறையிலே போட்டு அங்கே 4 அடுக்கு பாதுகாப்பு வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சபை பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். அங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி அவருடைய எல்லா காவல் இரும்பு சங்கிலிகள், எல்லா கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது.
அவிழ்த்து அவரை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். அதிலே 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ம். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ம். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பார்த்தீங்களா? அங்கே தூதனுக்கு முன்பாக அந்த சங்கிலிகளோ இரும்பு கதவுகளோ ஒன்றும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை அங்கே தூதர்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே பேதுருவை விடுவிக்கிறார். விடுதலையாக்கி கொண்டு வரும்போது பாருங்கள், இதுதான் பெரிய ஆச்சரியம். அங்கே சபை எங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துக்கே நேரடியாக போகிறார். அங்கே போய் அவர்களிடத்திலே அவர் நிற்கும்போது அவர்களுக்கு அவ்வளவு பிரமிப்பு உண்டாகிறது, ஆச்சரியப்படுகிறார்கள். அங்கே பேதுரு அந்த இடத்திலே பேசுகிறார். 17ஆம் வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி, கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். கர்த்தர் என்னை காவலில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தூதனை அனுப்பி அங்கே அவரை கட்டிலிருந்து அவிழ்த்து விடுகிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் அங்கே சிறையிலிருந்து அவரை விடுவிக்கிறார். நீங்கள் அடுத்த தொடர்ச்சியை படித்து பாருங்கள். அங்கு காவலில் இருந்த அந்த காவலர்களை அங்கே ஏரோது கொன்று போடுகிறார். நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தீர்கள்? அவரை பாதுகாப்பை நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே. பார்த்தீங்களா? இந்த உலகத்து எந்த விதமான அதிகாரம், இரும்பு சங்கிலி, கட்டுகள், கதவுகள் எதுவுமே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய தூதர்களுக்கு முன்பாக நிற்காது. அப்படிப்பட்ட வல்லமையுடையவர்களாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக நம்மை பாதுகாக்கிறார்கள். அடுத்து இன்னொரு காரியத்தை கூட அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பாருங்கள், நாம் படிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் அங்கே இன்னும் சில பேரோடு அங்கே பிரயாணப்பட்டு காவல் செய்யப்பட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே போகும்போது அங்கே கடல் பெரிய கொந்தளிப்பு, பெருங்காற்று, மழை. அங்கே பல நாள் சூரிய சந்திரன் தெரியாமல் அவர்கள் பெரும் புயலிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அங்கே நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. முழுமையும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை அற்று போயிற்று என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலேயும் அப்போஸ்தலர் பவுலுக்கு தூதன் மூலமாக அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே தூதன் மூலமாக வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தேற்றுகிறார். படியுங்கள் 22 25 வசனங்கள். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? தூதன் மூலமாக அங்கே அப்போஸ்தலர் பவுலுக்கு வார்த்தை சொல்லப்பட்டது. அதன் மூலமாக எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாத்திரமல்ல, சபை துவக்க காலம் முடிவு வரையிலும், இன்றைக்கு வரையிலும் அவருடைய பாதுகாவல் உண்மையான சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து கூட நாம் ஒரு வசனத்தை படிக்கும் போது பாருங்கள்,
வெளிப்படுத்தல் 1:13. வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பார்த்தீங்களே, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். 7 குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? அதுல 20ஆம் வசனத்துல நமக்கு தெரியும், 7 கால சபை. அது அங்கே துவக்க கால சபையிலிருந்து இப்பொழுது 7ஆம் கால சபை வரையிலும் அந்த சபையின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவருடைய மேற்பார்வையிலே சகலமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால எல்லா காலத்திலும் இந்த நாட்கள் வரையிலும் முடிவு பரியந்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் எந்த விதத்திலும் ஒரு திட்டுறதோ ஒரு கேவலமாக பேசுவதோ கூடாது. ஏனென்றால் தேவனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எச்சரிக்கையாகவே சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 18:10 அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளை சபை வகுப்பார் உண்மையாக அர்ப்பணித்திட்ட பிள்ளைகள், அவர்களை நீங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். படியுங்கள். 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், இன்னொரு மொழிபெயர்ப்பு, இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தேவனுடைய பிள்ளைகள் மேல நாம் வீணான வார்த்தைகளை பேசுவதோ திட்டுவதோ வேண்டாம். பார்த்தீங்களா? எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அதனால இந்த நாட்கள் வரையிலும் அவருடைய பாதுகாவல் ஒவ்வொருவர் மேலும், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கேர், அந்த பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம சில நேரங்களில் ஒரு கேள்வி வரலாம், அப்படி இருக்கும்போது எப்படி முதலாம் கால சபையில அநேக அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்களே, இரத்த சாட்சிகளாக மரித்தார்களே? இரண்டாம் கால சபை, அதன் பிறகு வந்த இருட்டு காலத்துல அநேக பரிசுத்தவான்கள் இந்த போப்பு மார்க்கத்தினாலே கொல்லப்பட்டார்களே, கொலை செய்யப்பட்டார்களே. அப்பொழுது எங்கே பாதுகாப்பு போனது என்று கூட சில வேளைகளில் நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சில நேரங்களிலே தேவன் அப்படியாக அனுமதிக்கிறார். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதை குறித்து கூட மத்தேயு 10:16 நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அப்படியே மார்க் 13:9 படித்து பாருங்கள். லூக் 21:12 படிக்கும்போது, என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாய் இருக்கும். அது நன்மையாகவே முடியும். அப்படி துன்பப்படுத்தினாலும் கொலை செய்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படியே மத்தேயு 10:28 சொல்லும் போது,
சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி கொலை செய்வதற்கு அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவர் நம்முடைய தேவன். உயிரோடு எழுப்பி மகா பெரிய ஆசீர்வாதம், சாவாமை, கனம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். மத்தேயு 5:11-12 நீங்கள் படிச்சு பாருங்கள். மலை பிரசங்கத்தில் அங்கே சீசர்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். படிங்கள் அந்த வசனம். மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பார்த்தீங்களா? அதனால எது வந்தாலும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அர்ப்பணித்திட்ட சிறு மந்தை, அந்த புது சிருஷ்டிகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே இருக்கும். அதனால நமக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று நாம் குறை கூறக்கூடாது. தேவனுடைய நடத்துதல் எப்படி இருக்குதோ அப்படியாக நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காகவே செய்கிறார். நாம் குறை கூறி நாம் முறுமுறுப்பு செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட மேலான சத்தியத்தை கொடுத்த தேவனையும் நமக்கு பராமரிப்பு செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு இருக்கிற தூதர்களையும் நாம் குறை சொல்லுவது போல ஆகும். அதனால நாம் குறை கூறிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு நாம் இருக்கவே கூடாது. எல்லாம் நமக்கு நன்மைக்காக நடக்கிறது. இது நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையில கைகளில் கால்களில் கட்டப்பட்டவர்களாக இரும்பு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை துதித்து பாடி அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஏன் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால், தீமைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், அநேக உபத்திரவங்கள் உண்டு. அவையெல்லாம் நம்முடைய நன்மைக்காக. ரோமர் கழுதல் நிருபத்தில் நாம் படிக்கும்போது ரோமர் 28, 29, 30 ரோமர். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பார்த்தீங்களா? எல்லா காரியங்கள் அவர் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறவும் அதன் மூலமாக நாம் மகிமையை பெற்றுக்கொள்ளவும் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். இப்படி அவர் நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே எல்லாவற்றையும் நம்ம நடக்கும். அதனால எது நடந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும். இன்னும் வசனம் சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். லூக்கா 12:7 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அப்படி என்றால் தேவன்
இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்றால், அதனுடைய அர்த்தம், உங்கள் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட என்னை தெரியாமல் கீழே விழாது என்பது தான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தேவன் அப்படியாக நடத்துகிறார். ஆனால் ஒன்றை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாமே தேவனுடைய பராமரிப்பு, வழிநடத்துதல், பாதுகாப்பு எல்லாமே உண்மையாய் அர்ப்பணித்திட்ட புது சிருஷ்டிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே, எல்லாருக்கும் அல்ல. ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டே அப்படி அல்ல, முழுமையான அர்ப்பணிப்பு காட்ட வேண்டும். புது சிருஷ்டிகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வளருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்டதான பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்கிறார். நம்மை மற்றவர்கள் திட்டலாம், அது கூட தேவன் அனுமதிக்கிறார். போகும்போது வரும்போது ஏதாவது விபத்துக்கள் கூட ஏற்படலாம், அதை கூட தேவன் அனுமதிக்கிறார். எந்த பிரச்சனை வந்தால் தேவன் அறிகிறார். தேவன் அவைகளிலிருந்து நம்மை அது நன்மைக்காக நடத்தி நம்மை பாதுகாக்கிறார். அதனால ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவனுடைய பட்சத்தில், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நாம் தேவனுடைய பட்சத்திலே இருக்கும்போது நமக்கு விரோதமாய் வந்தாலும் அது தேவனுடைய அனுமதியின் பேரிலே வரும். அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். நாம் எப்போதும் தேவனுக்கு பிரியமாக நாம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, புது சிருஷ்டியாக தேவனுடைய பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு உணர்ந்து கொண்டு கீழ்ப்படிந்து அப்படியே வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது, நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று யோவான் 8:29 சொல்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்கள் வல்லமையோடு மத்தியில நம்மோடு கூட இருப்பார்கள். நாம் எதற்கும் கவலைப்பட தேவை. அதனால இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் கேட்டு தியானித்து உணர்ந்து கொண்டு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு காட்டி இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதலை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்காக நாம் மாறி அந்த மேலான ஒரு ஆசீர்வாதம், அழியாமை, கனம் அதை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.